அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ ஸ்ரீரங்கம் எனும் திருவரங்கம் அந்த கோயிலுடைய ஒரு முக்கியமான தகவல், பலராலும் பேசப்படும் ஒரு தகவல். அதாவது சுமார் ஒரு 800 ஆண்டுகளாக ராமானுஜருடைய உடல் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. ராமானுஜர் விக்கிரமாக அருள் பாலிக்கிறார், அது உயிர்த்தெழுந்து. ராமானுஜர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டு பிறந்தார். அதன் பிறகு திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படும் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கம், மேலக்கோட்டை, திருநாராயணபுரம், திருப்பதி இங்கெல்லாம் இவர் ஆன்மீக பணிகள் செய்தார். வைணவத்தை வளர்க்க விசிஷ்டாத் வைதம் எனும் ஒரு சித்தாந்தத்தை வகுத்தவர். ராமானுஜர் உயிருடன் இருக்கும்போதே 2 விக்கிரகங்கள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஒன்று திருநாராயணபுரத்தில் உள்ள தமர் உகந்த மேனி, ஸ்ரீபெரும்புதூரில் தான் உகந்த திருமேனி என்ற ஒரு விக்கிரகமும், ஸ்ரீபெரும்புதூர் தான் உகந்த திருமேனி, இது ராமானுஜருக்கு மிகவும் பிடித்த ஒரு திருமேனி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிலை கண் திறக்கும் போது ராமானுஜர் தன்னுடைய சக்தியை அதில் செலுத்தினார் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கு கவனிக்கணும், ஐதீகம். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அவருடைய உடல் ஸ்ரீரங்கம் அந்த கோயிலுக்குள் பதப்படுத்தப்பட்டதாகவும், அதன் பின் அவர் அங்கே அவருடைய அதாவது அந்த சமாதி அதிலிருந்து உயிர் தெழுந்து விக்கிரகமாக காட்சியளிக்கிறார் என்றும் இன்று வரை நம்பப்படுது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, ராமானுஜர் உடல் அங்கு புதைக்கப்பட்டதா, தானான திருமேனி விக்கிரகம் தானாகவே உருவானதா, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிகோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ராமானுஜர் இறந்த பிறகு அவருடைய உடலை அவருடைய சீடர்கள், ஜீயர்கள் இவர்களெல்லாம் ஸ்ரீரங்கம் அந்த வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து சென்று வந்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீரங்கம் கோயில் அருகே வரும்பொழுது ரங்கநாத பெருமாளுடைய ஒரு அசரரி ஒரு குரல் கேட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் அவங்களுடைய வைணவ வரலாறுல சொல்லப்படுது. அந்த அசரரி குரல் என்னன்னா, ராமானுஜன் எந்தன் மாநிதி, ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு அப்படிங்கிற அந்த அசரரி குரல் ஒலிக்குது. அதாவது ராமானுஜன் எனக்கு சொந்தமானவன், என்னுடைய கோயிலிலேயே, அதாவது நான் இருக்கும் அந்த பகுதியிலேயே அவரை புதைக்க வேணும் அப்படின்னு அந்த அசரரி குரல் சொன்னதாக வைணவ நூல்கள் சொல்லுது. இதனால் அங்கே கோயிலுக்குள் அவருடைய உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று, ஏன்னா வைணவர்கள் அவருடைய சாஸ்திரப்படி எரிக்கல மாட்டாங்க, உடலை புதைக்கிறது வழக்கம்தான். அதுபோல் ஸ்ரீரங்க கோயிலுக்குள் வசந்த மண்டபம் அந்த இடத்துல புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நாளடைவில் அந்த புதைக்கப்பட்ட அவருடைய அந்த உடல் திருமேனி, அதாவது விக்கிரகமாக தானான திருமேனி, அதுதான் இன்றைக்கும் நீங்கள் பார்க்குறது, தானாக வந்து அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது தான் வைணவ நூல்கள்லாம் சொல்லுது. இது சம்பந்தமாக ராமானுஜரை பற்றி, அவருடைய உடலை பற்றி அங்கே பதப்படுத்துவதை பற்றியே நான் இணையத்தில் செய்திகள் சேகரித்தேன். கஷ்டப்பட்டு சேகரித்தேன்னு வச்சிங்களேன். அந்த தகவலை இப்போ உங்களோட பகிர்றேன். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, ஒரு வரலாற்று ஆய்வு மட்டுமே. உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 800 ஆண்டுகள் ராமானுஜரின் உடல் பதப்படுத்தப்பட்டு அங்கு இருப்பது உண்மையா அப்படின்னு கேட்டால் இதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு பதிலும் இல்லை என்பதே உண்மை. ஒருவேளை அது தானான திருமேனி தானாகவே உருவானிச்சு அங்கே ராமானுஜர் உடல் பதப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்தால் ஒருவேளை உண்மை வரும், வெளிவரும். ஆனால் அதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதற்கு அங்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாக. ஏன்னா இதற்கெல்லாம் ஒரு என்ன தடையாக இருக்கும், சாஸ்திரங்கள், நம்பிக்கை, இப்படிலாம் பல பிரச்சனைகள் எழும்பும். அதனால் அங்கே அது சாத்தியமில்லை. காலங்காலமாக அந்த சொல்லி வைத்தது தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி வருது. அந்த கோயிலுடைய அர்ச்சகர்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒருவர் பதப்படுத்தப்பட்ட திருமேனி என்றும், ஒரு சிலர் அது ஒரு விக்கிரகம் என்றும், இப்படி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களும் அவங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி காலங்காலமும் முன்னோர்கள் சொல்லி வைத்த அந்த வாய்வழி தகவலாக வந்திருக்கு. இப்படி நடந்திருக்கலாம். ராமானுஜர் ஒரு வைணவர், ஒருவேளை அங்கே ஸ்ரீரங்க கோயிலுக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம். புதைக்கப்பட்ட அந்த சமாதியின் மேல் ஒரு விக்கிரகத்தை, அவரை போன்ற உருவத்தை விக்கிரகத்தை செய்து
வழிபட்டு வந்திருக்கலாம். இது காலங்காலமாக வந்திருக்கலாம். பிற்காலத்தில் அதை அந்த கட்டுக்கதைகளாக மாற்றிருக்கலாம். அதாவது அது ராமானுஜருடைய உடல் அவருடைய சமாதியிலிருந்து வெளிவந்தது அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகள் பரவிருக்கலாம். ஏன்னா அக்காலகட்டத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகம். ஆனால் வைணவர் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, வைணவர் சைட்லேருந்து ராமானுஜர் திருமேனி அது ஒரு பதப்படுத்தப்பட்ட திருமேனி, அதற்கு சான்றாக நாங்கள் அதுக்கு திருமஞ்சனமோ அபிஷேகமோ செய்வதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும் குழைத்து அதை தான் சாத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக 800 வருடங்களாக அப்படி தான் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அது ஒரு சுதை சிற்பமாக இருந்தால் இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள மூலவரான பெருமாள் அது சுதையால் ஆனது, அதனால் அங்கே திருமஞ்சனமோ அபிஷேகமும் செய்ய மாட்டாங்க. அதே போல் இந்த ராமானுஜருடைய அந்த சிலையும் ஒரு சுதையால் ஆனதாக இருக்கலாம். அதனால் அது திருமஞ்சனமோ அபிஷேகம் செய்ய முடியாது. செய்தால் அதற்கு சிலைக்கு சேதமாகிவிடும். காலகட்டத்தில் ராமானுஜர் இறந்திருக்கார். அவரை போன்ற அவர் இறந்தது துக்கம் துயரம் தாங்காமல் அவரை போன்று ஒரு சிலையை சுதையால் செய்து தத்துருவமாக நகம் இருக்கிற மாதிரி ரோமெல்லாம் வளர்ந்துருக்க மாதிரி தத்துருவமாக செய்யப்பட்டு வணங்கி வழிபட்டுருக்கலாம். அது காலம் செல்ல பிற்காலத்தில் அது ஒரு கட்டுக்கதைகளாகவும் திரித்து ஒரு கட்டுக்கதைகளாக பரவி இருக்கலாம். அது ராமானுஜர் உடல் பதப்படுத்தப்பட்டது, சமாதியிலிருந்து வெளியில் வந்தது. அக்காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் கழுன்றிய நேரம். அப்போ உங்களுக்கு இதனால தான் அந்த ஒரு இதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் நினச்சோம்னா இதாக இருக்கும். அது தமிழர்களை எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை வளர்ந்துருக்குங்கிறது இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கணும். அதாவது 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் குரு பரம்பரை அப்படிங்கிற நூல் ஒன்று தொகுக்கப்பட்டது, வைணவர்களால் தொகுக்கப்பட்டது. தமிழக வைணவர்களில் 2 பிரிவு இருக்காங்க, வடகலை தென்கலை. இதில் ஒரு பிரிவினர் 2 நூல்களாக வெளியிட்டுள்ளார்கள். அதில் ஒரு பிரிவினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். அதாவது அந்த நூலை வெளியிட்ட கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பவர் அந்த குரு பரம்பரை நூலில் என்ன குறிப்பிட்டு முன்னுரையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இதில் வரும் செய்திகள் அனைத்தும் ராமானுஜர் செய்திகள் அனைத்தும் வாய்வழி தகவல் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது, இதற்கு அடிப்படை எந்த சான்றுகளும் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். வைணவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கோயில் நூலில் குரு பரம்பரையில் ஒரு பிரிவினர் சொல்கிறது, அதாவது 1ஆம் குலோத்துங்க சோழர் ராமானுஜரை கொல்ல முற்பட்டார்னு. ஆனால் இந்த கிருஷ்ணசாமி ஐயங்கார் அதை மறுக்கிறார். உடனே வைணவர்களுக்கு அதிர்ச்சி. அதனால் 1ஆம் குலோத்துங்க சோழர் இல்லை, 2ஆம் குலோத்துங்க சோழர் அவர் தான் கொல்ல வந்ததுன்னு இப்படி கதையை வேறு மாதிரி மாற்றி விட்டாங்க. அப்படியாக இருந்தால் கூட ராமானுஜர் வாழ்ந்தது 120 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு அவர்களாலே சொல்லப்படுது. அப்படிங்கும்போது 120 வயது இருக்கும் பொழுது அப்போதைய காலகட்டத்தில் 1137ஆம் ஆண்டு சோழ மன்னராக இருந்தது 2ஆம் குலோத்துங்க சோழன். ஒரு 120 வயது முதியவரை இதற்கு இவர் கொல்லணும். யார்? 2ஆம் குலோத்துங்க சோழன். எதற்காக கொல்லணும்? ஒரு முதியவரை போய் கொண்டு என்ன ஆக போகுது? அப்போ இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைங்கிறது இதை நீங்கள் நல்லா சிந்தனை செய்தால் புரியும். 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசு வருவது வரைக்கும் ஓரளவுக்கு மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசு காலூன்றிய பிறகு தான் பிராமண சமுதாயம் ஓங்கியது, மூட நம்பிக்கைகள் அதிகம் பெருகியது, தமிழர்களை ஒரு மூடர்களாக ஆக்கப்பட்டது. இதுதான் உண்மை. இதெல்லாம் வைத்து நம்ம இது வரைக்கும் சொன்ன தகவலை வச்சு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கே புரியும். ராமானுஜர் அவர் 120 வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். அவருடைய உடல் அங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர்கள் இதில் எரிக்கப்படுறது கிடையாது, புதைக்கப்பட்டிருக்கலாம். ரைட்டு, எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் அந்த விக்கிரகம் தானான திருமேனி அவர் சமாதியிலேருந்து வெளிவந்தார் அப்படின்னு சொல்லி வழிபடுறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். கோயிலுக்கு அவருடைய உடலை இறுதி ஊர்வலம் சென்ற பொழுது அசரீரி குரல் கேட்டது. இதெல்லாம் நம்ம எப்படி, இதுக்கெல்லாம் என்ன சான்று இருக்குது? அக்காலகட்டத்தில் சோழ மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் தான் அந்த திருவரங்கம் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில். அங்கே இருக்கும் கோயில்கள் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகள்லாம் ஒரு இடத்துல கூட ராமானுஜர் பற்றி குறிப்பு இல்லை. அங்கே உள்ள கல்வெட்டு செய்திகள் எல்லாம் தானம் வழங்கியது, நிலம் வழங்கியது, பொன் வழங்கியது, கால்நடைகள் வழங்கியது, இதை பற்றி தான் இருக்கிறதே தவிர
ராமானுஜர் பற்றியோ, ராமானுஜர் புகழ் பற்றியோ, அவருடைய இறப்பு பற்றியோ, அவருக்கு அங்கே சமாதி வைத்ததாகவோ எந்த ஒரு தகவலும் இல்லை என்பதே உண்மை. ராமானுஜர் அவர் ஒரு வைணவ குருவாக இருந்திருக்கலாம், வைணவத்தை வளர்ப்பவராக இருந்திருக்கலாம். ஆனால் காலம் செல்ல 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 இந்த விஜயநகர பேரரசு காலத்துக்கு பிறகு மூட நம்பிக்கைகள் பரப்பப்பட்டது, தமிழர்களை மூடர்களாக்கப்பட்டது. இப்படி சொன்னால் போதும், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிராமணர்கள் ரொம்ப ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்க்குறவங்க. அவங்க ஒரு உடலை கோயிலுக்குள்ளே கொண்ட வைத்து பதப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ராமானுஜருடைய உடல் அங்கு பதப்படுத்தப்பட்டதா, அதுலேருந்து தானான திருமணி அதிலிருந்து வந்ததா, கோயிலை இறுதி ஊர்வலம் வரும்போது அசரீதி குரல் கேட்டதா, இதெல்லாம் நீங்களே பதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தகவலை சொல்லிட்டேன். இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி. இப்போ நான் சொன்ன தகவல்லாம் ஆதாரபூர்வமாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ராமானுஜர் பற்றி திருவரங்கம் கோயிலில் உள்ள ஏதாவது சான்றுகள் எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அதை ஆதாரபூர்வமாக நான் ராமானுஜர் பற்றி அடுத்த வீடியோவோட போடுறேன்.